அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயனடைய முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சித்திரை 31ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இது உங்களுடைய விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குனாக்கா, அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு மறைவு ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம், ஒரு துர்ஸ்தானம். அதாவது ஜோதிட அடிப்படையில் என்ன வந்து இது பற்றி சொல்லியிருக்காங்கனாக்கா, கிட்டத்தட்ட 75% கெட்ட பலன்களையும் 25% நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியதான் இந்த 8ஆம் இடம். இது வந்து ஜோதிட அடிப்படையிலான ஒரு கருத்து, புரியுதுங்களா? அதனால் இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல எந்த கிரகம் சஞ்சாரம் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் சில பலன்கள் இருக்கும். ஆனால் குரு பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஒரு சுப கிரகம். குரு பகவான் இந்த காலகட்டத்தில் 1 இயர், அதாவது ஒரு வருஷம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் குரு பகவான் உங்களுக்கு சுமாரான பலன்களை அளிக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா குரு பகவானுக்கு எப்போவுமே 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் தான் சிறப்பு, புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது அந்தளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது, புரியுதுங்களா? இது ஒரு மறைவு ஸ்தானம். அதனால் உங்கள் விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குனாக்கா, அதாவது இந்த காலகட்டத்தில் வீண் வம்பு வழக்கு இந்த விஷயத்தில் எதுக்குமே நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க பார்க்கணும். அதாவது எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஒதுங்கி இருங்க, புரியுதுங்களா? ஏதோ உங்கள் ஊருக்கு போகிறீங்க, உங்கள் ஏதோ ஒரு நிலம் சம்மந்தமாகவோ இல்லை ஒரு வீடு சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடி நிற்குதுன்னா அந்த விஷயத்தில் வந்து நிதானமாக கையாள பாருங்கள், புரியுதுங்களா? அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு நிதானமாக கையாண்டு அந்த விஷயத்தை ஒரு சாதுரியமாக கையாண்டு, அதாவது உங்களுக்கு சாதகமாக எந்த வித பிரச்சனையும் ஏற்படாமல், அந்த பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் அது வந்து கொஞ்சம் நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக நடக்கிற மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா அதுதான் நல்லது, புரியுதுங்களா? ஏன்னா குரு பகவான் ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இந்த காலகட்டத்தில் இருக்கார். அந்த அளவுக்கு அனுகூலமான விஷயங்கள் இல்லை, புரியுதுங்களா? அதனால தான் எந்தவித வம்பு தும்பு வழக்கு இதெல்லாம் போகாமல் நீங்கள் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஒரு 1 இயர், புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல், அதாவது வேறு சில தொழில் சம்பந்தமாகவோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு நீங்கள் வந்து உங்களை சுய தொழில் சம்பந்தமாக வச்சுக்கோங்களேன். சுய தொழில் சம்மந்தமாக இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அதில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு 1 இயராக தள்ளி வைக்க முடியுமா பாருங்கள், புரியுதுங்களா? அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் இருந்ததுன்னா அதை ஒரு 1 இயர் தள்ளி வைக்க முடியுமா பாருங்கள். ஏன்னா அது அப்படி இருந்தால் தான் நல்லது. ஆனால் வந்து ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுல அந்தளவு ஒரு சாதகமாக இல்லை உங்களுக்கு, புரியுதுங்களா? மேலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து நீங்கள் அதில் வந்து நல்ல விஷயமா, அதாவது நல்ல தசாபுத்தியோ நல்ல வந்து லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாவோ நீங்கள் வந்து பிரான்ச்சை இப்போ கூட ஓப்பன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய அடிப்படை மெயினாக சொல்லப்போனால் உங்களுடைய அடிப்படை ஜாதகம் நல்லா இருக்கணும், புரியுதுங்களா? இதை பார்த்துக்குங்க. சரி, ஓகே. அடுத்து சுபகாரிய சம்பந்தமான விஷயங்கள். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பதால் சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் கூட ஒரு 1 இயருக்கு தள்ளி வைக்க முடியுமா பாருங்கள், புரியுதுங்களா? சரி, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் பையனுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ ஏதோ வரன் பார்க்குறீங்க, அவங்களுக்கு வந்து வரன் பார்க்குறீங்க, திருமணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வருஷம். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்க போனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருபலன் இல்லை. அதனால் வந்துட்டு இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது நீங்கள் வந்து குருபலன் உங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இல்லைன்னா கூட எதிர்பாலினத்தவருக்கு குருபலன் இருக்கான்னு பாருங்கள். அதாவது நீங்கள் உங்கள் பையனுக்கு பார்க்குறேன்னு வச்சுங்களேன், உங்கள் பையனுக்கு இப்போ உங்கள் பையன் விருச்சிக ராசிக்காரராக இருக்காருனாக்கா அவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் அந்தளவு ஒரு குருபலன் இல்லாத அமைப்பு மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அவனுக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து எதிர்பாலினத்தவர் அந்த பொண்ணுக்கு வச்சுங்க, அந்த பொண்ணுக்கு குருபலன் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அந்த பொண்ணுக்கு குருபலன் இருக்கா அப்படின்னு எதிர்பாலினத்தவருக்கு குருபலன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி குருபலன் இருந்தாக்கா நீங்கள் பண்ணலாம், புரியுதுங்களா? அதே இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுடைய அடிப்படை ஜாதகம் தான் பேசும், புரியுதுங்களா? குரு பகவான்
உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களை சஞ்சாரம் செய்யும்போது நல்ல பலன்களை அளிப்பார். அது வந்து குரு பலன்லாம் இருக்கிற மாதிரி புரியுதுங்க. குரு பலன் இருக்கும் அந்த காலகட்டத்தில். குரு பலன் இப்போ இல்லைனா கூட நீங்கள் இது எதிர்பாலினத்தவருக்கு குரு பலன் இருந்தாக்கா பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜோதிடராக பாருங்கள், பார்த்து அவருடைய ஆலோசனை பெற்று நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். சரி, வாழ்த்துக்கள். சரி, ஓகே. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கல்வி சம்பந்தமான விஷயங்களை கூட இந்த காலகட்டத்தில் முன்பை விட அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டும் மாணவர்கள், புரியுதுங்களா. கல்வி சம்மந்தமான விஷயங்களில் இப்போ காலேஜுக்கு போகிறீங்க, ஏதோ சீட்டு சம்மந்தமாக விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு கடுமையான முயற்சி பண்ணி அந்த காலேஜில் சீட்டு பெற பார்க்கணும், புரியுதுங்களா. ஏன்னா வந்து முயற்சி பண்ணிங்கன்னா முடியும். ஏன்னா உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அது நல்லாயிருக்கு. இதில் குருவோட பார்வையில் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அதில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது கல்வி தான், புரியுதுங்களா. அதனால் வந்துட்டு கல்வியில் தடையெல்லாம் பெரும்பாலும் ஏற்படாது. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம், புரியுதுங்களா. ஃபினான்ஸ் சம்மந்தமான பிரச்சனை சம்டைம்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சீட்டு கிடையாது, நீங்கள் மார்க் சதவீதம் கொஞ்சம் கம்மியாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இதில் வந்து எதனா பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா குரு பகவான் சஞ்சாரம் வந்து உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா கல்வியில் இருக்கிற தடையெல்லாம் போயிடும். ஒன்றுக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஏதோ ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கல, இல்லை அடுத்த காலேஜ் எடுப்பீங்க, இல்லை அடுத்த காலேஜ், இப்படி ட்ரை பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க, புரியுதுங்களா. கல்வி சம்பந்தமான உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், புரியுதுங்களா. வாழ்த்துக்கள். சரி, ஓகே. சரி, குரு பகவான் உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடங்களை பார்வையிடுகிறார், அதன் மூலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் கொடுக்க இருக்கிறார்னு நாம் பார்த்துடலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ஆம் இடம்னா என்னங்க, தனம், குடும்ப, வாக்குஸ்தானம். இந்த இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். இதனால் நல்ல பலன்களே இருக்குங்க, புரியுதுங்களா. அதாவது இந்த தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவது என்பது நல்ல விஷயம் தான். இதனால் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தனவரவு வந்து கொண்டே இருக்கும், புரியுதுங்களா. உங்களுடைய தொழில் மூலவோ இல்லை யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்குன்னா என்ன பைசா கொடுத்துருப்பீங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு அந்த பைசா திரும்ப வரலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனவரவாய் வந்து கொண்டே இருக்கும். பணத்தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு ஏற்படாது, நல்லா தான் இருக்குது, புரியுதுங்களா. அப்புறம் உங்களுடைய குடும்ப வாக்குஸ்தானம் இதுவே வருது. இதனால் வந்துட்டு குடும்பத்தில் ஒரு வித அமைதி நிலவும், புரியுதுங்களா. இதனால் நல்ல பலன்களே இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடம் நல்லா தான் இருக்குது, புரியுதுங்களா. தடம், குடும்ப, வாக்குஸ்தானம் நல்லா தான் இருக்குது. சரி, அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடத்துல ஏற்கனவே அங்கே ராகு இருக்கிறார். 4ஆம் இடம்னா என்னங்க, வீடு, வண்டி, வாகனம், அப்புறம் உங்களுடைய தாயாரின் உடல்நிலை, இந்த விஷயங்களை பற்றி குறிக்கக்கூடியது. அப்புறம் கல்வி சம்பந்தமான விஷயங்களையும் குறிக்கக்கூடியது, புரியுதுங்களா. இந்த இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறார். அங்கே ராகு இருக்கிறாரு. அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ராகு இந்த வரி பெரிய தடையெல்லாம் ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், புரியுதுங்களா. அதாவது எப்படி கவனமாக இருக்கணும், அதாவது யாருக்குன்னா பேசும்போதும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும். வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னாக்கா தொழிலில் பேராசைப்படக்கூடாது. ராகு எந்த இடத்துல இருந்தாலும் 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. பேச்சில் கவனம் தேவை, பேராசைப்படக்கூடாது, புரியுதுங்களா. இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும், புரியுதுங்களா. அதாவது வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது அந்த 4ஆம் இடம். இந்த இடத்த குரு பகவான் பார்வையிடுகிறார். ஏற்கனவே அந்த இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்கார். இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் புது வண்டி வாங்குற மாதிரி கூட இந்த காலகட்டத்தில் இருக்குது, புரியுதுங்களா. சில பேர் வந்து வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இருக்கும். இருந்தால் கூட இது வந்து சுப செலவுலாகவே இருக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா. இது வந்து சுப செலவில் இருக்கிற மாதிரி இருக்கும். வீடு விஷயத்தை ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா இப்போ புது வண்டி பழைய வண்டியை போட்டு புது வண்டி நீங்கள் வாங்குற மாதிரி கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவு ஏற்படலாம், புரியுதுங்களா. ஆக மொத்தம் செலவினங்கள் இருக்குது. ஸோ இது வந்து சுப செலவுகளாக பெரும்பாலும் சுப செலவுகளாக இருக்கும். அந்த நீங்கள் பண்ணுற செலவால் உங்கள் மனசுக்கு சந்தோஷம் தான் வரும். ஆனால் செலவு இருக்குது, கண்டிப்பாக செலவு இருக்குது, புரியுதுங்களா. சரி, படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை, புரியுதுங்களா. அடுத்தவங்ககிட்ட பேசும்போதும் கவனம் தேவை. அப்புறம் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க இருந்தால் பேராசைப்படாமல் உங்களுடைய தொழிலை நீங்கள் பார்த்துக்கினே இருக்கலாம், புரியுதுங்களா. ஒரு படிப்படியாக உங்களுடைய தொழிலை மேம்படுத்தலாம். இது நல்லாவே போகும், சரிங்களா. ஓகே, அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார். 12ஆம் இடம்னா எங்க, அயன சயன போக விரயஸ்தானம். இந்த இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். இதனால் அதாவது சயனம்னா என்னங்க, தூக்கம் இந்த காலகட்டத்தில் நல்லா வருங்க. அதாவது ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தூக்கம் ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹவர் 6 ஹவர் வருதுன்னு வச்சுங்களேன்.
சில வயசானவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வந்து 4 ஹவர் 4 ஹவர் 5 ஹவர் இல்லை அப்படிதான் கம்மியாக வரும் சில பேருக்கு இல்லையா. அந்த தூக்கம்லாம் இந்த காலத்தில் இன்க்ரீஸ் ஆகும். கூடுதலாக ஒரு 2 ஹவர் தூக்கம் வர மாதிரி இருக்கும். நல்லது தானே, நல்லா தூக்கம் வந்தால் நல்லது தாங்க. ஒரு 4 ஹவர் 4 ஹவர் தூங்குறவங்க 6 ஹவர் தூங்கினா நல்லது. உடம்பு ஆரோக்கியம் மேம்படும். புரியுதுங்களா. இதனால் வந்துட்டு நல்ல உங்களுடைய ஆரோக்கியம்லாம் மேம்படும். அப்புறம் வெளிநாட்டு விஷயம் இதெல்லாம் கை கொடுக்கும் உங்களுக்கு. வெளியூர் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், அது சம்மந்தமான தொழில் மூலம் தன வருவாய் இதெல்லாமே நல்லாவே இருக்குது. புரியுதுங்களா. ஆனால் அப்புறம் இன்னொரு விஷயம், வயதானவங்களை யாரா இருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னாக்கா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தூக்கம் நல்லா தான் வரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து விரயம் ஆகிக்கினே தாங்க இருக்கும். சரிங்களா. ஏற்கனவே உங்களுடைய தனஸ்தானம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதன் மூலம் சிறந்த வருமானம் வரும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வரும். தொழில் மூலமாக இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வரும். அதே சமயத்தில் விரயம் ஆகிக்கொண்டே தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சுப விரயமாக தான் இருக்குது உங்களுக்கு. அதாவது ஒரு சுப செலவாகவோ அல்லது வந்துட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குகிற விஷயமாவோ ஆக மொத்தம் ஏதாவது ஒரு விஷயமாவோ செலவு இருக்கும். கண்டிப்பாக செலவு இருக்கும். விரயம் ஆகும் இந்த காலகட்டத்தில். ஒரு பக்கம் வந்து தன வருவாய் வந்து கொண்டே இருக்கும், ஒரு பக்கம் விரயம் ஆகினே இருக்கும். இதை என்னங்க பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. 1 இயர் இப்படி தான் இருக்கும். ஆனால் தன வருவாய் வந்துக்கினே இருக்கும், ஒரு பக்கம் விரயம் ஆகினே தான் இருக்கும். ஆனால் வந்து இது பெரும்பாலும் சுப விரயமாகவே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பலன்கள் தான் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுடைய விருச்சிக ராசிக்கு இருக்குது. சரி நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.